மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். தியாயேத் ஷண்முகம் இந்து கோடி சத்ருஷம் ரத்னப்பிரபாசோபிதம் பாலார்கத்யுதி ஷட்கிரீட விலசத்கேயூரகாரான்விதம் கர்ணாலம்பித குண்டல பிரவிலசத்கண்டஸ்தலாசோபிதம் காஞ்சி கங்கண கிங்கணீரவிதம் சங்கார சாரோதயம் தியாயே தீப்சத சத்விதம் சிவசதம் ஸ்ரீத்வாதசாட்சியாமிருகம் கேடம் கொப்பிடும் அங்குசிஞ்சவரதம் பாசம் தனுஷ்யகிரகம் வஜ்ரம் சக்தி வசிஞ்ச சுலமபயம் துர்வித்யுதம் ஷண்முகம் தியாயே சித்திரமயூர வாகன சிவம் சித்திராம்பராலங்கிருதம். எல்லாம் அல்ல மிருகப்பெருமான் பெரும் கருணையினால் நிகழ்கின்ற திருப்புகழ் வைபவ மகோத்சவத்தினுடைய இந்த விழாவில் மணிகளை கோர்ப்பதற்கு மட்டுமல்லாமல் மணிகள் சிதறி போகாமல் இருப்பதற்கும் காரணமாக விளங்கக்கூடிய நூலாக விளங்குகின்ற தலைமை வகிக்கின்ற செந்தில் துறவி அவர்களுக்கும் அந்த மணிகள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் அதை தேடிக்கொண்டு வந்து ஆண்டுக்கு ஒரு முறை உங்கள் முன்னாலே அந்த திருப்புகழ் மணிமாளிகையை காட்டிக் கொண்டிருக்கின்ற பெருந்தகை வணக்கத்துக்குரிய பெரியவர் அன்பு திரு ராகவன் அவர்களுக்கும் இதிலே பங்கு கொண்டு அருணகிரியாருடைய தத்துவ உபதேசத்தை பேசியிருக்கின்ற நண்பர் ராமமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் உள்ள தமிழ் நண்பர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் முருகன் நண்பர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அடியன் வணக்கமும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை வகித்திருக்கின்ற பூஜ்ய ஸ்ரீ அவர்கள் தெரிவித்தார்கள், இறைவனிடத்திலே வேண்டுகின்ற காலத்தில் நீயும் லோகநாதன் தான் நானும் லோகநாதன் தான் என்று சொல்லி நீ கொடுக்கின்றவனாக இருக்கிறாய் நான் வாங்குகின்றவனாக இருக்கிறேன் என்று ஒருவன் தெரிவித்த கருத்தை எடுத்து கூறி என்னையும் ஒரு அடியனாக ஏற்றுக்கொண்ட பெருமை அதற்கு பொருந்தும் என்று அவர்கள் விளக்கம் கொடுத்தார். நம்முடைய இந்து சமயத்தில் இருக்கின்ற எந்த ஒரு பிரிவை எடுத்துக்கொண்டாலும் அது காணாபத்தியமாக இருக்கட்டும், கௌரவமாக இருக்கட்டும், சைவமாக இருக்கட்டும், வைணவமாக இருக்கட்டும், சௌரமாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் சாக்தமாக இருக்கட்டும், அறுவை சமயங்களுக்குள் எந்த சமயமாக இருந்தாலும் இந்து சமயத்தினுடைய பெருமை பிச்சைக்காரனுக்குத்தானே தவிர கடவுளுக்கு அல்ல. கடவுளை வணங்குகின்ற அடியவனுக்குத்தான் முதல் இடமே தவிர ஆண்டவனுக்கு இரண்டாவது இடம்தான். கடவுளை வணங்கக்கூடிய அடியவர்களுடைய திருப்பாதம் தான் தலையின் மேலே இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை சொல்ல வந்த அருணகிரியார் திருப்புகழில் குறிப்பிட்டார், நீ யாரிடத்திலும் எந்த ஒரு மூலமந்திர உபதேசத்திற்கும் தேடி அலையாதே. ஷடாட்சரம் இல்லாவிட்டால் வேறு ஏதேனும் அக்ஷர மந்திரங்கள் தனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று எந்த பெரியவரும் நீ தேடி அலைய வேண்டாம். கையிலே திருநீற்றை எடுத்துக்கொள், ஆறுமுகனுடைய பெயரை ஆறுமுகம் சொல்லு, அந்த ஆறுதரம் சொல்லிவிட்டு உன்னுடைய நெற்றியிலே அந்த திருநீரை பூசு. அப்படி பூசுகின்ற அடியவர்கள் யாரோ அவர்களுக்கு அடியவர்கள் யாரோ அவர்களுக்கு அடியவர்கள் யாரோ அவர்களுக்கு நான் அடியவன் என்று சொன்னார் அருணகிரிநாதர். ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதான். ஆறுமுகம் 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 என்று பூதி என்றால் விபூதி. ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதான். அந்த ஆறுமுகம் பெயரை சொல்லி திருநீர் பூசுகின்றவர்களுக்கு யார் அடியவர்களோ அவர்களுக்கு யார் அடியவர்களோ அவர்களுக்கு யார் அடியவர்களோ அவர்கள் திருவடியினுடைய தலைக்கு மேலான என்று சொல்லுகிற போது அடியவர்களினுடைய வணங்கி அவர்கள் வழியாகத்தான் ஆண்டவனை அடைய வேண்டும் என்பது நம்முடைய மதத்தினுடைய மிகப்பெரிய சித்தாந்தம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட மிகப்பெரிய இந்து சமயத்திலே முருகப்பெருமானை வணங்கக்கூடிய திருப்புகழ் நண்பர்களை உருவாக்கி ஆண்டுதோறும் இந்த வைபவத்தை நடத்தி இறைவனுடைய பெரும் கருணையை பெறுவதற்கு காரணமாக வழங்கக்கூடிய வணக்கத்துக்குரிய பெரியவர் ராகவன் அவர்களுக்கு ஆண்டுதோறும் அடியில் செலுத்தி வரக்கூடிய வணக்கம் என்னுடைய கடமைகளுக்குள்ளே ஒன்று. இந்த காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அருணகிரிநாதனுடைய திருப்புகழை பரப்பிய ஒருவர் உண்டு என்றால் அவர் அன்பர் திரு ராகவன் ஒருவர் தான் என்பதை மிக அழுத்தமாக இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். எத்தனையோ பேர் அருணகிரிநாதனுடைய திருப்புகழ் எனக்கு தெரியும் என்று சொல்லலாம். ஆனால் அவர்கள் எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதோ எந்த அளவுக்கு அவர்களுக்கு பொருள் தெரியும் என்பதோ அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. அந்த ஆராய்ச்சிக்குள் இறங்க வேண்டியது என் கவலை இல்லை.
எந்த அளவிற்கு திருப்புகழை பரப்பி இருக்கிறார்கள் என்கிற கேள்வி வருகிற போது அன்பர் ராகவன் அவர்கள் பரப்பி இருப்பதை போல அகில இந்தியாவில் ஒருவரும் பரப்பவில்லை என்பதை முழு மனதுடன் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு தீர வேண்டும். அவர்கள் திருவடிகளுக்கு என்னுடைய வணக்கம். காரணம், அவர் இந்த திருப்புகழை பரப்புவதால் தான் நானும் ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக வந்து உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எவ்வாறு சந்திக்க வேண்டும் என்பது அன்பர் திருப்புகழ் ராகவன் உள்ளம் மட்டுமல்ல, அருணகிரிநாதருடைய உள்ளம். என்ன காரணம்? இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து விட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பிறப்பு இறப்பு என்ற வளையத்திற்கு உட்பட்டவர்கள் தான். அது யாரும் மாற்ற முடியாது. நமக்கு மூப்பு நெருங்க நெருங்க உடம்பிலே பல வியாதிகள் வந்து எச்சரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே எந்த மனிதனும் கடைசி காலத்தில் வாழ்க்கையிலே உடம்பில் வரக்கூடிய பிணைகளை பற்றி எண்ணி வருந்திக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் ஒரு இயற்கை சட்டமாக மாறிவிட்டது. சரி, உடம்புக்குத்தான் இந்த வியாதி வந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தா, பிறவிதோறும் நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினைகள் பிறவிதோறும் தொடர்ந்து நமக்கு எத்தனையோ பிறவிகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே மனிதனுக்கு 2 சங்கடங்கள். ஒன்று, உடம்பில் ஏற்படக்கூடிய நோய்கள் ஒரு சங்கடம். நல்வினை தீவினை காரணமாக நாம் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் ஒரு பெரிய சங்கடம். இந்த 2 இருந்தும் விடுதலை பெற வேண்டும் என்றால் திருப்புகழை பாடக்கூடிய அடியவர்கள் கூட்டம் ஒன்று வர வேண்டும். அவ்வாறு பாடுகின்ற அடியவர்கள் கூட்டத்தில் ஒருவராக கலந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு கலந்து கொண்டால் தான் இந்த நோய்களிலே இருந்தும் விடுதலை பெற முடியும், இந்த பிறவியிலே இருந்தும் விடுதலை பெற முடியும் என்பது அருணகிரிநாதர் வாக்கு. ஆகவே அப்பேற்பட்ட திருப்புகழ் பாடும் அடியவர்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து உடம்புக்கு நோய் வராமல் காக்கவும், நல்வினை தீவினையினால் பாதிக்கப்படாமல் இருக்கவும் திருப்புகழ் ஓதும் அடியவர்களை உருவாக்கி வைத்திருக்கின்ற ராகவன் அவர்கள் திருவுள்ளத்திலே புகுந்து அருணகிரிநாதர் ஒரு கட்டளை இடுகிறார். ஆண்டுதோறும் இந்த திருப்புகழ் நண்பர்கள் பாடுகின்ற காலத்திலே கீரன் என்பவனை கூப்பிடு, அவனுக்கு பாடத் தெரியாது, ஆனால் என்னுடைய புகழை பேச தெரியும். அந்த அருணகிரிநாதராகிய நான் வணங்குகிற முருகனுடைய புகழை பேச தெரியும். ஆகவே கீரன் மொழியையும் சேர்த்துக் கொண்டு இந்த திருப்புகழ் நண்பர்களுடைய பாடலையும் சேர்த்துக் கொண்டு ஆண்டுதோறும் விழாவை நடத்தி என்று அருணகிரிநாதர் திருவுள்ளம் பற்றி அன்பர் ராகவன் உள்ளத்தை தோற்றுவித்ததன் வடிவாகத்தான் 10 ஆண்டு காலமாக வந்து நான் உங்களுக்கு முன்னாலே முருகனுடைய பெருமையை, அருணகிரியார் பெருமையை பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த உலகத்திலே எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் நோயினாலும் தீவினையினாலும் பாதிக்கப்படுகிறான் என்றோ, அதை நீக்கிக் கொள்வதற்கு திருப்புகழ் பாட வேண்டும் என்றோ, அதற்கு கீழ் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றோ என்னுடைய கற்பனையில நான் சொல்லவில்லை, அருணகிரியார் பாடி இருக்கிறார். எந்த மனிதனுக்கும் கொஞ்சம் வயதாகிவிட்டால் பிரச்சனை வந்து விடுகிறது அல்லவா? இங்க சார அல்ல ஆளை காணும், ஆணோ பெண்ணோ, எங்க அவரை கொஞ்ச காலமா காணும் இல்லையா சார்? அவர் வீட்லயே தானே இருக்கார், மெட்ராஸ்லயே தானே இருக்கார். மெட்ராஸ்ல இருக்கிறதா தெரியல சார். எல்லா பூரும் போய் பார்த்துட்டாங்க, பத்திரிகை நிருபர்கள் கூட போய் பார்த்துட்டாங்க, மெட்ராஸ்ல இருக்கிறதா தெரியல. சில பேர் சொல்றாங்க சார் பெங்களூருக்கு போயிருக்காங்க. பெங்களூர்ல என்ன சார் வேலை? நம்ம முழங்கால ஒரு வலி, மூட்டு வலி, ருமட்டைட் ஆர்த்ரைட்டிஸ், அதுக்கு என்ன சார் மருந்து? அதுக்கு மருந்தே கிடையாது சார். மருந்தே இல்லாத வியாதி அந்த வியாதி தான். சரி, உனக்கு என்ன ஐயா செய்யுது? அது ஏன் சார் கேட்குறீங்க? ஒத்த தலைவலி அப்படின்னா மாற்றி மாற்றி வருது சார். எப்படி? திங்கக்கிழமை இந்த பக்கம் வலிக்குது, செவ்வாய்க்கிழமை இந்த பக்கம் வலிக்குது, புதன்கிழமை இந்த பக்கம் வலிக்குது, வியாழக்கிழமை இந்த பக்கம் வலிக்குது. எப்படி இருக்காரு உங்க அண்ணன்? நிறைய கேட்குறீங்க. 2 நாளா ஒண்ணுமே சாப்பிடல. என்னாச்சு? டாக்டரை போய் பார்த்தாரு. டாக்டர்லாம் வராம என்ன பண்ணுது? வாதம், தலைவலி, சூலம், பெருவயிறு, ஆன பிணி இவை அணுகாது. வாதம், தலைவலி, சூலம், பெருவயிறு, ஆன பிணி இவை அணுகாது. இந்த வியாதிகள் மட்டும்தான் வந்து அணுகுத. ஒவ்வொரு பிறவியிலும் நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினைகள் தொடர்ந்து அடுத்த பிறவியிலே நமக்கு பல பிறப்புகளை கொடுத்துக் கொண்டே இருக்கின்றனவே. மாயம் பொதிதரு காயம் தனில் வரும் வாழ்வின் கருவழி மறுவாது. உடம்புக்கு வரக்கூடிய நோய்கள் மட்டுமல்லாமல் நாம் செய்யக்கூடிய பிறவிகளிலே நல்வினை தீவினைகள் தொடர்ந்து அடுத்த பிறவியில் வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? ஆகவே மாயம் பொதிதரு காயம் தனி மிசை வாழும் கருவழி மறுவாது. அப்ப உடம்புல பிணியும் வரக்கூடாது, நல்வினைகள் தீவினைகள் பாதிக்காமலும் இருக்கக்கூடாது. இந்த 2ம் இருந்தால் என்ன செய்யும்? நல்வினை தீவினைகளால் பல பிறப்புகள் எடுக்க வேண்டியிருக்கும். எத்தனை பிறப்புகள்? அதை ஒன்றும் கணக்கிட முடியாது. கடல் கரையில போய் நின்று கொண்டு கடல்ல வந்து மோதக்கூடிய அலைகளை எண்ணி பார்க்க முடியுமா?
போய் ஒருத்தன் காட்டான், எனக்கு எத்தனை பிறவின்னு காட்டான். அவர் கூப்பிட்டாரு, வா, வங்காள விரிகுடா கடல், இந்து மகாசமுத்திரம், அரபிக் கடல், தென்சீன கடல், வடசீன கடல், காஸ்பியன் கடல், கருங்கடல், 7 கடல் மணலையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல கொட்டு. 7 கடல் மணலை கொட்டணுமா? ஆமா. கொட்டி விட்டு ஒன்னொன்னா உட்கார்ந்து எண்ணி விட்டு மொத்தம் எத்தனை வருதோ அதோட பிளஸ் 1 உனக்கு பிறவிடா போடா. 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் என விரல் பிறவி அவதாரம். 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். அப்படி 7 கடல் மணலில் இருக்கின்ற பிறவிகளை விட பல பிறவிகள் இல்லாவிட்டால் அப்படி கடல் கரையில் வந்து மோதக்கூடிய அலைகள் உண்டு. அவற்றில் எவ்வளவு திவலைகள் என்று எண்ணி பார்க்க முடியுமா? அவ்வளவு திவலைகள் நம்முடைய பிறவியாக இருக்கிறது. ஓதம் பெரும் கடல் மோதும் திரையது போலும் பிறவியில் உடலாதே. உடம்புக்கு வரக்கூடிய நோயில இருந்து விடுதலை பெறவும், இந்த நல்வினை தீவனைகள் இந்த 2 இருந்தும் நாம் விடுதலை பெறவும், அதனாலே வழியக்கூடிய பிறவியில இருந்து விடுதலை பெறவும் என்ன செய்ய வேண்டும்? ஓதும் பல அடியாரும் திருப்புகள் ஓதும் பல ஆடும் அடியாரும் கதி பெற யானும் கடலினை பெறுவேனோ. நீங்கள் திருப்புகள் ஓதும் பல அடியார், அதிலே நான் கலந்து கொண்டு யானும் நற்கதி பெறுகின்றேன். இதை செய்ய வேண்டும் என்பதே அருணகிரிநாதர் திருவுள்ளம். ஓதும் பல அடியாரும் கதி பெற யான் உன் கடலினை பெறுவேனோ. ஓதும் பல அடியாரும், இந்த திருப்புகளை ஓதும் பல அடியாரும் ஒன்றாக கூடக்கூடிய காரியத்தை அன்பர் ராகவன் அவர்கள் செய்தாலும், அப்பேற்பட்ட விழாவிலே நாம் முருகப்பெருமானை நினைத்தால் அவன் கையில இருக்கிற வேல் கொண்டு இந்த நோய்களையும் கீறி எடுத்து விடுவான், நமக்கு உள்ள பிறவிகளையும் கீறி எடுத்து விடுவான். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய பெருமையை பேச வேண்டும். அவன் பெருமையை பேசுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டுதோறும் இந்த விழாவிலே கீரனை அழைத்து அந்த முருகனுடைய பெருமையை சொல்ல வைக்க வேண்டும் என்பதால் கீதம் புகழ் இசை நாதம் கனிவூரு கீரன் தமிழ் இசை மொழியாலே. கீதம் புகழ் இசை நாதம் கனிவூரு கீரன் தமிழ் இசை மொழியாலே. கீரனுக்கு எங்கடா தெரிஞ்சது தமிழ் இசை? அவர் பாடுறதே இல்லையே. அப்ப கீரன் தமிழ் இசைன்னு சொல்லியிருக்க. நான் பாடாம இருக்கிறதே சங்கீதத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும். ஆனா இங்க கீரன் தமிழ் இசை மொழியாலேனா கீரனுடைய தமிழ் பாட்டினாலும் அர்த்தம் இல்லை. இசை என்பதற்கு தமிழ்ல பொருள் புகழ். கீரன் தமிழ் இசை என்றால் கீரன் தன்னுடைய தமிழாலே யாருடைய புகழை பாடுகிறானோ அதுதான் இங்க தமிழ் இசை. அது முருகனுடைய புகழ். கீரன் தமிழ் இசை மொழியாலே. ஆகவே நீங்கள் ஓதும் திருப்புகழ் பாடுகின்ற அடியவர்கள் இந்த கீரன் மொழியாலே அது விளக்கம் பெறுகின்ற போது கேடும் பொருவலி மாலும் படி அடல் கீரும் அயில் கரவேல் உடையோனே. கையில வேலை வைத்துக் கொண்டு நமக்கு வரக்கூடிய நோய்களையும் கீறி எடுத்து நம்முடைய நல்வினை தீவனைகளால் வரக்கூடிய பிறவிகளிலே இருந்தும் நம்மை காப்பாற்றுகின்றான் என்று அருணகிரிநாதர் திருவுள்ளம் பற்றிய படிக்கு என்பதை அன்பர் ராகவன் அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு கீரன் தமிழ் இசை மொழியாலே முருகப்பெருமானுடைய புகழை அருணகிரியாருடைய புகழை பாட இந்த விழாவை என் அழைத்திருக்கிறார்கள். அதை தொடங்கி வைக்க அழைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்துக் கொண்டு நாம் ஆரம்பிக்கிற போது அருணகிரியார் வாழ்க்கையை பற்றி ஆரம்பிக்கிற காலத்தில் அருணகிரியார் வாழ்க்கையை பற்றிய சிந்தனையில ஈடுபடுகிற பொழுது 2 விதமான கருத்துக்கள் உண்டு. அவர் சிற்றின்பத்தை பற்றி பண்கின்பத்தை பற்றி அடிக்கடி சொல்லிக் கொண்டு அதிலே இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று பாடியிருக்கிறார். அவர் இன்பத் துறையில் எளிமையாக விளங்கியவர். இளமையான காலத்தில் அதிலே இருந்து விடுதலை பெற்றவர். இவ்வாறு சொல்லப்படுகின்ற வரலாற்றை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் ஒரு பக்கம் அருணகிரியார் அப்பேற்பட்ட அனுபவங்கள் எதையும் பெறவே இல்லை. உலகத்தால் செய்யக்கூடிய குற்றங்களை தன்பால் ஏற்றுக்கொண்டு அவர் தன் மீது ஏற்றிக்கொண்டு அவ்வாறு பாடியிருக்கின்றார் என்று அருணகிரிநாதரை காப்பாற்ற வேண்டும் என்று சில பேருக்கு எண்ணம். அவர்கள் அப்பேற்பட்ட கொள்கை உடையவர். நாம் ஒன்றும் அப்படி அருணகிரியாரை காப்பாற்ற வேண்டாம். அருணகிரியாருக்கு சிற்றின்ப வாழ்க்கை என்கின்ற அனுபவத்தை கொடுத்து அந்த அனுபவத்தின் முடிவில் வரக்கூடிய ஞானத்தை திருப்புகழாக பாடக்கூடிய ஆற்றலையும் கொடுத்து படிப்படியாக மனித வாழ்க்கையில் வரக்கூடிய நிலைமை என்ன என்பதை அருணகிரியாரை கொண்டு உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்பதே முருகப்பெருமானுடைய பெரும் கருணை என்பதை இன்றைய தினம் படிப்படியாக திருப்புகழை கொண்டு ஆராய்ந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே மனிதர்களாக பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் மனிதர்களாக பிறந்தவுடனே அவர்கள் அறிவுக்கும் முயற்சிக்கும் இடையிலே ஒரு போராட்டம் வளர்ந்து விடுகிறது. அவர்கள் வளர்கிற காலத்திலேயே
மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற புலன்கள் வளர்ந்து உடம்பு வளர்ந்து மனிதனுடைய அறிவு வளர்கின்ற காலத்தில் அவனுடைய புலன்கள் இன்பத்தை தேட முடிகின்ற காலத்திலே அவனுடைய உணர்ச்சிகள் இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று போகின்றது. அவ்வாறு போகின்ற காலத்தில் தவறான இன்பங்களை அனுபவிக்க போகின்ற போது அறிவு தடை போட்டு எப்படியாவது அதை இழுத்து நல்ல வழியில செலுத்த வேண்டும் என்று பார்க்கிறது. இந்த அறிவுக்கு உணர்ச்சிக்கும் இடையிலே போராட்டம் தான் மனித வாழ்க்கையாக அமைந்திருக்கிறது. திருவள்ளுவர் அறிவை பற்றி இலக்கணம் சொல்லுகின்ற காலத்திலேயே மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற 5 புலன்களும் தாங்கள் போகின்ற பாதையிலே செல்ல விடாமல் அது தவறான பாதையில் போகுமானால் அந்த தவறான பாதையில இருந்து அதை இழுத்து அதை நல்ல பாதையில் செலுத்துவதுதான் அறிவு என்று ஒரு இலக்கணம் கொடுத்தார். சென்ற இடத்தால் செலவிடாது தீது உரி நன்றின் வாழ்வைப்பது அறிவு. இந்த மெய்வாய் கண் மூக்கு செவிகின்ற புலன்கள் தான் விரும்புகின்ற இடத்திலே எல்லாம் சென்றாலும் அவ்வாறு செல்ல விடாமல் அதனை இழுத்து நன்றின்பால் நல்லதன் பக்கத்திலே செலுத்துவதுதான் அறிவு என்று அறிவுக்குள்ள இலக்கணத்தை சொல்லிவிட்டு போய்விட்டாரே தவிர சென்றவிடத்தால் செல்லுகின்ற அந்த உணர்ச்சி உண்டே அதனுடைய வலிமையை பற்றியோ அதை அடக்க நினைக்கின்றதே அறிவு அதனுடைய வலிமையை பற்றியோ அவர் அவ்வளவாக ஆராய்ந்ததாக தெரியவில்லை. உலகத்திலே மனிதனுக்கு புலன் உணர்ச்சி தலைமையில் இட்டிருக்கின்ற காலத்தில் அவன் உணர்ச்சியினுடைய வேகத்தை அவனுடைய அறிவு என்னதான் சொன்னாலும் அது கட்டுப்படுத்த மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற புலன் இன்பங்கள் உணர்ச்சிகளை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றன. உணர்ச்சிகளை அனுபவிக்கின்ற பொழுதே அவனுக்கு தெரியும் அவன் அறிவு சொல்லுகிறது இது தவறான இன்பம், இந்த இன்பத்தை நாடி போகாதே, இது பின்னாலே உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை விளைவிக்கும் என்றெல்லாம் அறிவு சொல்லுகிறது. அறிவு சொல்லுவதை அவன் ஏற்றுக்கொள்ளுகிற அளவிலே தான் இருக்கிறானே தவிர அறிவு சொல்லுகிறபடி அவன் அதன் பக்கம் வந்து உணர்ச்சிகளின் பக்கம் போகாமல் இருப்பது இல்லை. அது அவனால் முடியாது. அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் போராட்டம் வருகின்ற காலத்திலே உணர்ச்சி தான் வெல்லும், அறிவு தோற்றுவிடும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். என்ன காரணம்? உணர்ச்சி 19 பேரை கூட்டணி சேர்த்து கொண்டு வருகிறது, அறிவு தனியாக இருக்கிறது. கூட்டணி தான் ஜெயிக்கும். உணர்ச்சி என்ன 19 பேரை கூட்டணி சேர்த்து கொண்டு வருகிறது? மெய் வாயி கண்ணு மூக்கு செவி சுவை ஒளி ஊறு ஓசை வாற்றம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் ரஜோ குணம் தமோ குணம் சத்துவ குணம் 19 பேர் ஒரு கட்சி. அறிவு தனி அடிக்கடி டெபாசிட் காலி. ஆகவே அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் இடையில் போராட்டம் வருகிற போது இந்த புலன் என்கிற உணர்ச்சிகள் இன்பங்களை அனுமதிக்க போகின்ற காலத்தில் அது தவறான இன்பங்களாக இருக்கிறானால் அறிவு ஆணித்தரமான கேள்வி கேட்டு அது என்னதான் இழுத்தாலும் அந்த அறிவு சொல்வதை கேட்கின்ற அளவிலே தான் மனிதன் இருக்கிறானே தவிர அறிவு சொல்லுகின்ற பக்கம் அவன் வர முடியவில்லை. அவன் வர விரும்பினாலும் வர முடியவில்லை. உணர்ச்சி அவனுடைய வேகத்தோடு அவனை எடுத்துக் கொண்டு போகிறது. இது முறையற்ற காமத்திலே மட்டுமல்ல, முறையான காதலிலும் கூட. அதை கவனிக்கணும். அருணகிரியாருடைய புலன் உணர்ச்சிகள் இன்பங்கள் பக்கம் அவரை இழுத்துக் கொண்டு போகிற போது அறிவை அவரை இழுத்து தடுத்தது. அவர் அதனாலே மிகவும் துன்பப்பட்டார். அறிவு சொல்லுகிற வழியிலே வர முடியவில்லை. பின்னாலேதான் அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது என்பதை உங்களுக்கு பாடல் சான்று மூலம் அறிய நிரூபிப்பதற்கு முன்னால் இவ்வாறு காம மயக்கத்திலே ஈடுபட்டு புலன்களை அனுப்புகின்றவர்கள் மட்டுமல்ல, முறையான காதலாக இருந்தாலும் நியாயமான காதலாக இருந்தாலும் முறைப்படி காதலித்து தீர வேண்டிய காதலாக இருந்தாலும் அந்த உணர்ச்சி செல்லுகின்ற போது அறிவு ஏதேனும் தடை ஏற்படுத்துமானால் அறிவின் தடையை கடந்து கொண்டு போய்விடும் அந்த உணர்ச்சி என்கிற புலன்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. கம்பராமாயணத்துல ஒரு இடம், சீதா பிராட்டி அருமைய மாடத்தில் நிற்கிறார். விஸ்வாமித்திர முனிவரோட ராமபெருமானும் இளைய பெருமானும் போகிறார். சீதை ராமரை பார்த்தார், ராமர் சீதையை பார்த்தார். எண்ணரும் நலத்தினால் இளைய நின்றொழி கண்ணோடு கண்கணி கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைபெறாது உணர்விடும் ஒன்றிட அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினான். அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினான். இது தெய்வீகமாக ஏற்பட்டு தீர வேண்டிய காதல். முறையற்ற காமம் என்று எண்ணிவிடக் கூடாது. அண்ணனும் நோக்குவது அவளும் நோக்குவது இருக்கிறதே. அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று போடுகின்ற போது அது தெய்வத்தன்மை படித்தது, மனித முயற்சிக்கு அப்பாற்பட்டது என்பதை மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அந்த வரியை கவனிங்க. 2 தடவை 3 தடவை சொல்லி பாருங்க. இந்த பாடல் இருக்கிற தப்பு உங்களுக்கு தெரியும். அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். தப்பு தானே? அண்ணலும் நோக்கினான்னு சொன்னாலே அவளும் நோக்கினாள் தான் அர்த்தம். அப்புறம் என்ன அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்? ஒன்னு அண்ணலும் நோக்கினாள்னு சொல்லி விட்டு அவளும் நோக்கினாள்னு சொல்லி விட்டு போடணும். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்.
நோக்கினாள். 2 உம்மு வரலாமா? ஒரு உம்மு தானே வரணும், 2 உம்மு வரலாமா? அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், 2 உம்மு வரலாமா? உதாரணத்துக்கு பார்க்க வந்தேன். ஞாயிற்றுக்கிழமையும் கடை உண்டு என்ன அர்த்தம்? மற்ற நாளும் உண்டு. ஞாயிற்றுக்கிழமையும் உண்டு, திங்கக்கிழமையும் உண்டு, செவ்வாய்க்கிழமையும் உண்டு, புதன்கிழமையும் உண்டு, வியாழக்கிழமையும் உண்டு. அப்படியா சொல்லுவா? மோர் சாதமும் சாப்பிட்டேன் என்ன அர்த்தம்? சாம்பார் ரசமும் வெட்டினேன் அதுதான் அர்த்தம். மோர் சாதமும் சாப்பிட்டேன், ரசம் சாதமும் சாப்பிட்டேன், சாம்பார் சாதமும் சாப்பிட்டேன். அப்படியே சொல்லு. நல்ல புரியுற மாதிரி உதாரணமா சொல்றேன். நம்ம பையன் இந்த வருஷமும் பையன். சரி, பரம்பரை வழக்கம் அவ்வளவுதான். இந்த வருஷமும் பையன், போன வருஷமும் பையன், இந்த வருஷமும் பையன். அப்படியா சொல்லுவான். அண்ணலும் நோக்கினான்னு சொன்ன போருமே, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான்னு சொல்வானே. 2 உம்மு வரலாமா? ஏன் இங்க 2 உம்மு போடுகிறார்? இங்க சீதையும் ராமபிரானும் சந்திப்பது மானுடர்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் காதல் கொள்வது போல இல்ல, மனித முயற்சிக்கு அப்பாற்பட்டது. இது தெய்வத்தன்மை வாய்ந்தது என்று காட்டுகிறார். தெய்வத்தன்மை வாய்ந்தது என்றால் மனித முயற்சிக்கு அப்பாற்பட்டது என்றால் திஸ் இஸ் ஆக்சிடென்டல். ஆக்சிடென்டல் என்றால் மனித முயற்சிக்கு அப்பாற்பட்டது. மனித முயற்சிக்கு அப்பாற்பட்டு இயற்கையாக நடக்கின்ற தெய்வத்தன்மை உடையது ஆக்சிடென்டல் என்று சொன்னாலே மனித முயற்சி சம்பந்தப்படாததற்குத்தான் ஆக்சிடென்ட் பேரு. நம்ம ஆக்சிடென்ட்ங்கிறதுக்கு விபத்துன்னு அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். விபத்துன்னு சொல்லக்கூடாது. ஆக்சிடென்ட் என்பதற்கு சரியான தமிழ் வார்த்தை தற்செயல், தானாக நிகழ்வது, மனித முயற்சி என்று நிகழ்வது. 2 பஸ் மோதிக்கிட்டுதுன்னா மோதாதபடி 2 டிரைவரும் முயற்சி பண்ணி அவர்கள் முயற்சி எல்லாம் வீணா போன பிறகு மோதினாதான் ஆக்சிடென்ட். 2 டிரைவரும் திட்டம் போட்டு மோதிக்கிட்டு ஆக்சிடென்டா? 2 பஸ் டிரைவர், நீ பஸ் அப்படி எடுத்துருவா, நான் இப்படி எடுத்து வரேன், ஒருத்தர் மோதி ஆக்சிடென்ட் பண்ணிக்குவோம். திட்டம் போட்டு செய்வது ஆக்சிடென்டா? மனித முயற்சிக்கு அப்பாற்பட்டு இருந்தா தானே. அது எப்போ நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. எந்த 2 எப்பொழுது சந்திக்கும் என்பது தெரியாது. மனித முயற்சியா இருந்தா தெரியும். அது தெய்வத்தன்மை தற்செயலாக நிகழ்வது. அதை மனிதன் முடிவு செய்ய முடியாது. எந்த 2 சந்திக்கும், எப்போது சந்திக்கும் என்று மனிதன் முடிவு செய்ய முடியாது. தற்செயலாக நிகழ்வதாயிற்று. ஆகவே எந்த 2 எப்போது சந்திக்கும் என்று தெரியாததால் இதற்கு ஒரு உம்மு அதற்கு ஒரு உம்மு போட வேண்டும். அதனால கம்மன் போட்டா இது தெய்வத்தன்மை உடையது என்பதால் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அதில இருந்து தற்செயலான ஒன்றை நீங்கள் விளக்குகிற போது, விபத்து ஒன்றை விளக்குகிற போது, ஆக்சிடென்ட் ஒன்று விளக்குகிற போது 2 உம் போட்டால் தான் விளங்கும். ரொம்ப முக்கியமானே. அவனுக்கு முன்னால ஒரு வைக்க வண்டி, அந்த வைக்க வண்டியை இவன் ஓவர்டேக் பண்ணினான். ஐயா, ஓவர்டேக் பண்றான், லைட்டு போட்டு காட்டி இல்லையா ஓவர்டேக் பண்ணணும். அதுக்குள்ள ஏன் பண்றான் சார்? இவன் லைட்டு போட்டு காட்டுறதுக்குள்ள எதிர்பக்கம் வரவன் லைட்டை போட்டு காமிச்சு விட்டான், எதிர்பக்கம் வரவன் லைட்டு போட்டு காமிச்சான் இல்ல, அதுக்குள்ள இவன் ஏன் ஓவர்டேக் பண்றான்? இப்படி குறுக்க கேள்வி கேட்டு அவனால அந்த ஆக்சிடென்ட் விளக்க முடியலன்னா கடைசியா என்ன சொல்லுவான் சார்? அவனும் வந்தா இவனும் வந்தான், அப்ப எவனோ போனான். எந்த ஆக்சிடென்டா இருந்தாலும் மனித முயற்சிக்கு அப்பாற்பட்டதாக இருந்தால், தற்செயலாக நிகழ்வதாக இருந்தால், அது எப்போது நிகழும் என்று தெரியாததால் பார்த்து கற்கிறது. நீ பாட்டில் வீதியில போறவனை பார்த்து விரும்பி பிடிவிய, அவனை தூக்கி உன் இதயத்துல வச்சுக்குவிய. அந்த அண்ணல உங்க அப்பா வேற ஏற்பாடு செய்திருக்கான் தெரியுமில்ல, வில்ல முடிக்கின்றவனுக்கு நீ உரியவள்னு. நீ வீதியில பார்த்த ராமன் வில்ல முடிச்சா சரி, அவன் முடிக்காம வேற ஒருத்தன் முடிச்சா என்ன ஆகும்? அறிவு கேட்குது. ஆணித்தரமான கருத்து. ராமபிரானை விரும்பிவிட்ட இந்த புலன்கள் என்கிற உணர்ச்சிகள் பதில் சொல்ல வேண்டுமே, சரியான பதில் சொல்ல முடியவில்லை. அவர் தான் முடிப்பார். தற்காலிகமான பதில் சொல்லுது, அவர் தான் முடிப்பார். அறிவு ஆணித்தரமாக கேட்பது, அது எப்படி சொல்ற அவர் தான் முடிப்பார்னு? அது என்னமோ அவர் தான் முடிப்பார், அவர் தான் முடிப்பார், அவர் தான் முடிப்பார். நீயா முடிவுக்கு வரியா? வேற ஒருத்த முடிச்சு விட்டா என்ன ஆகும்? நீ பாட்டில் ராமனை விரும்பி விட்டிய விரும்பலாமா? அறிவு கேட்கிறது. ராமபிரான் பின்னாலே சென்று விட்ட மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 புலன்களை அடித்துக் கொண்டு போகிற உணர்ச்சிகள் அதற்கு சரியான பதில் சொல்ல முடியவில்லை. தற்காலிகமான விடை சொல்லி தப்பித்துக் கொள்ள பார்க்கிறது. அவர்தான் முறிப்பார், அவர்தான் முறிப்பார் என்று தற்காலிகமாக விடை சொல்லி தப்பித்துக் கொள்ள பார்க்கிறது. அறிவு ஆணித்தரமாக கேட்கிறது. இந்த புலன்கள் என்பவை மெய்வாய் கண்மூக்கு சீதை என்கிற சீதையினுடைய புலன்கள் 5ம் மத யானைகளை போல் ராமபிரான் பின்னாலே செல்லுகிறது. அந்த உணர்ச்சிகள் அவள் அறிவு என்பது யானை அடைக்கின்ற அங்குசத்தை போல இழுக்கிறது. யானைக்கு மதம் பிடிச்சு போச்சுன்னா அங்குசத்தை காதுல போட்டு இழுத்த உடனே என்னதான் மதம் பிடிச்சிருந்தாலும் சரி அந்த யானை அடங்கி போடும். என்னதான் மதம் பிடிச்சிருந்தாலும் அந்த யானை அடங்கி போடும். இங்க சீதாபிராட்டியினுடைய மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற 5 புலன்களாகிய மத யானைகள் ராமபிரான் பின்னாலே
பின்னாலேயே சென்று கொண்டிருக்க அவள் அறிவு என்கின்ற அங்குசம் அதை பிடித்து இழுக்க இழுக்க ஒண்ணு நடக்கல. நரை கமழ் அலங்கலான் நயன கோசரம் பிறை என்ன முதலவள் பன்மை என்படும் நரை கமழ் அலங்கலான் நயன கோசலம் மறைதலும் மனம் எனும் மத்த யானையும். அந்த உணர்ச்சி என்கின்ற மத்த யானை இருக்கிறதே, மதம் கொண்ட யானை, ராமன் மீது அன்பு கொண்டு விட்ட யானை, உணர்ச்சி என்கின்ற யானை, அது போய்கொண்டே இருக்கிறது. அறிவு என்கிற அங்குசம் அதை போட்டு இழுக்கிறது. முடிவு என்னாச்சு தெரியுமா? சாதாரணமா என்னதான் மதம் கொண்ட யானையா இருந்தாலும் அங்குசத்தை போட்டு இழுத்த உடனே அது அடங்கி போட்டும். இங்க என்ன ஆச்சா? சீதா பிராட்டியின் உணர்ச்சி என்னும் மத யானைகள் அறிவு என்கின்ற அங்குசத்தினுடைய நுனியை வளைத்துக் கொண்டு போய்விட்டது என்று கம்பன் சொன்னான். நிறை என்னும் அங்குசம் நிமிர்ந்தவா. நியாயமான காதலுக்கே, முறையான காதலுக்கே, தெய்வத்தன்மை படைத்த காதலுக்கே அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் இடையிலே போராட்டம் ஏற்படும் என்று கம்பன் காட்டியிருப்பதை நாம் மனதிலே நினைத்துக் கொண்டு அருணகிரியார் போல நினைத்தபடி வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒருவர்களுக்கு மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற 5 புலன்களும் உணர்ச்சிகளை அழித்துக் கொண்டு போகின்ற போது அறிவு என்னதான் அதை வளைத்து வளைத்து இழுத்தாலும் அந்த அறிவு என்பது வலுவற்று போய் நியாயங்களை கேட்கக்கூடிய ஒன்றாக மட்டுமே நிற்கிறதே தவிர அது நிச்சயமாக உணர்ச்சியின் பின்னாலே தான் போகும். அப்படி போனவர் தான் அருணகிரியார். அப்படி அவர் இளமையான காலத்திலே உணர்ச்சியின் பக்கமே சென்று அவருடைய அறிவு கற்கின்ற கல்விக்கு விடை சொல்ல முடியாமல் அவர் இருக்கிற போது அவரை திருத்த வேண்டும் என்கின்ற திருவுள்ளம் கொண்டு விட்டார். யார்? முருகனுக்கு தந்தையாக விளங்கக்கூடிய சிவபெருமான். என்ன செய்வேன்? அமுத மொழி கொடு தவநிலை அருளிய பெரிய குணதரர் உரை செய்த மொழி வழி அடைவு நடைவுடன் பயிலவும் முயலவும் அறியாமல். அமுத மொழி கொடு. என்ன கடுமையா பேசி ஒண்ணு கண்டிக்கல, என் வாழ்க்கையை திருத்த வேண்டும் என்று பெரிய குணதரர், பெரிய குணத்தை உடைய பெரியவர் என்று சொன்னார். அருணகிரியார் பெரியவர் என்று சொன்னால் அது சிவபெருமானை குறிக்கும். உங்களுக்கு திருச்சிராப்பள்ளியை பற்றி பாடுகின்ற காலத்தில் திரிசிறக்குன்றில் நின்ற பெரியவர் தந்த சிறியவர். அங்க சிவபெருமானுக்கு என்ன வார்த்தை போட்டார்? பெரியவர். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் சிவபெருமானை சொல்கிறது பிறவா யாக்கை பெரியோன் கோயில். அந்த பெரியவர் இங்கே என்று அவர் குறிப்பிடுவது திருவண்ணாமலை பெருமானை. அமுத மொழி கொடு பெரிய குணதரர் உரை செய்த முடிவகை அடைவு நடைவுடன் ஒன்று அதை பின்பற்ற வேண்டும், அல்லது பின்பற்ற வேண்டும் என்று என்ன வேண்டும்? இரண்டுமே செய்யவில்லையே. பயிலவும் முயலவும் அறியாமல். அப்படி இருந்து விட்டதன் விளைவு என்ன? அவர் என்ன நடக்கும் என்று சொன்னாரோ அதுதான் நடந்தது. என்ன நடக்கும்? நீ இழிவாக போய்விடுவாய், பின்னால் உன்னை பல பேர் நிகழ்வார்கள் என்று சொன்னாரே, அப்படித்தான் ஆகிவிட்டது. அசடன் அறிவிலி இடிகுணம் இவன் என இனமும் மனிதருள் அனைவரும் இடி செய்ய இனி இது பட முடியாது ஒரு பொருள் அருள்வாயே. அமுதமொழி கொடு தவநிலை அருளிய பெரிய குணதரர் உரை செய்த மொழி வகை அறிவுடன் பயிலவும் முயலவும் அறியாமல் போனதன் விளைவாக அப்போது உணர்ச்சியின் வழியாகவே சென்றுவிட்டு அறிவு சொல்லுகின்ற வழியிலே போக முடியாததன் விளைவாக அசடன் அறிவிலி இழிகுணன் இவன் என இனமும் மனிதருள் அனைவரும் என்னை இழிவாக பேசக்கூடிய நிலை எனக்கு ஏற்பட்டு விட்டது. அதில் இருந்து கரையேறுவதற்கு எனக்கு நீ ஏதேனும் ஒரு பொருள் தர வேண்டும். இங்கே பொருள் என்றால் ஏதேனும் குறிப்பு தர வேண்டும் கேட்கிறார். அந்த குறிப்பு என்ன? நான் இந்த உணர்ச்சி என்கின்ற கொடியில இருந்து ஏறி அறிவு என்கின்ற கரையின் பக்கம் சேருவதற்கு எனக்கு இனி ஒரு பொருள் தர வேண்டும் என்று கேட்கிறார். அந்த பொருள் என்ன? அவருக்கு கிடைத்த பொருள் என்ன? அந்த பொருள் என்ன என்று பார்ப்போம். வேண்டாமை என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை அவருக்கு இறைவன் அருளி அதனுடைய அடிப்படையில் தான் அவர் உணர்ச்சி என்கின்ற கொடியில இருந்து அறிவு என்கின்ற கரைக்கு ஏறி இருக்கிறார். திருவள்ளுவர் சொன்னார், கோயிலுக்கு போய் தெய்வத்துக்கிட்ட வேண்டுகிற போது என்ன வேண்ட வேண்டும் என்று குறிப்பிட்டார். கோயிலுக்கு போய் தெய்வத்துக்கிட்ட வேண்டுகிற காலத்தில் என்ன வேண்ட வேண்டும் குறிப்பிட்டார். அது வேண்டும் இது வேண்டும் எல்லாம் கேட்காத, பிறவாமை வேண்டும். அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பது உலகில் வழக்குதான். அவ்வாறு நீ கேட்பதெல்லாம் கிடைக்கும். உனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு இருந்தால் கிடைக்க வேண்டும் என்று இறைவன் திருவுள்ளம் பற்றினால் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ என்றபடி நீ என்ன வேண்டினாலும் என்ன வேண்டும் என்று அவருக்கு தெரியும், அவர் தருவார். ஆனால் நீ வேண்டுகின்ற பொருள்களுக்குள்ளே முக்கியமாக எதை வேண்ட வேண்டும் என்றால் பிறவாமை வேண்டும் என்று நீ வேண்ட வேண்டும். வேண்டுந்தால் வேண்டும் பிறவாமை.
திருவள்ளுவர் சொன்னார், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. சரி, வேண்டி விட்டா போருமா? கோயிலுக்கு போக வேண்டியது, அப்படியே இறைவன் கிட்ட கையை தூக்கிட்டு, இறைவா எனக்கு பிறவாமையை கொடுப்பாயாக அப்படின்னு வந்து விட்டு பழையபடியே வாழ்க்கை ஆரம்பிச்சா, நீ இறைவன் கிட்ட பிறவாமையை வேண்டி விட்டு திரும்பி வந்து நீ சில முயற்சிகளை செய்ய வேண்டும். அது என்ன? எந்த பொருள்களும் வேண்டாம் என்கிற முடிவுக்கு நீ வர வேண்டும். இறைவனிடத்திலே பிறவாமையை வேண்டிவிட்டு, இறைவனிடத்திலே பிறவாமையை வேண்டிவிட்டு அந்த பிறவாமை உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீ பொருள்கள் எல்லாம் வேண்டாம் என்கின்ற பக்குவத்துக்கு உன்னுடைய மனநிலையை கொண்டு வர வேண்டும். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றும் அது வேண்டாமை வேண்ட வரும். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றும் அது வேண்டாமை வேண்ட வரும். அப்பேற்பட்ட ஒன்று வேண்டாமை என்கின்ற ஒன்றை வேண்டுவதனால் கிடைக்கும். எனக்கு உலகத்திலே எந்த பொருளும் வேண்டாம் என்கின்ற உணர்ச்சி உனக்கு ஏற்பட்டால் மட்டும்தான் அந்த பிறவாமை கிடைக்கும். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும் என்றார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் சொன்ன இந்த பொருளை பிடித்துக் கொண்டவர் அருணகிரியார் மட்டுமல்ல, சைவ சித்தாந்தத்திலே மெய்கண்ட சாத்திரத்தில் ஒன்றாக விளங்கக்கூடிய திருக்களிற்றுப்படியார் என்கின்ற ஆசிரியர் இந்த பொருளை கையாண்டு சொல்லுகிறார். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்றமையால் வேண்டின் அகுது ஒன்றே வேண்டுவது. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்றமையால் வேண்டின் அகுது ஒன்றே வேண்டுவது. மற்ற அது வேண்டாமை வேண்ட வரும் என்றமையால் வேண்டாமை வேண்டுவென்பால், வேண்டாமை என்கின்ற ஒரு பொருள் எனக்கு கிடைத்தால் மட்டும்தான் இந்த பிறவாமை என்கின்ற ஒன்று எனக்கு வரும் என்று தெரிந்து கொண்டேன். ஆகவே வேண்டாமையை உன்னிடத்தில் வேண்டுவேன் என்று திருக்குறளை அப்படியே எடுத்து கையாண்டு உய்ய வந்த தேவனாயினார் திருக்களிற்றுப்படியாரில் பாடினாரே, அந்த பொருளைத்தான் அருணகிரியார் பெற்றார். இனி ஒரு பொருள் அருள்வாயே, அசடன் அறிவிலி இழிகுணன் இவன் என இனமும் மனிதருள் அனைவரும் இழிபட பேசுகின்ற நிலையிலே இருந்து கரையேறுவதற்கு இனி ஒரு பொருள் அருள்வாயே என்று கேட்டாரே, அந்த பொருள் என்ன என்றால் வேண்டாமை என்கின்ற ஒரு உணர்வு அவருக்கு தர வேண்டும் என்கிற பொருள். அது இறைவன் அவருக்கு அருளினார். அதனாலே அதை பெற்றுவிட்ட உடனே அவர் தெரிவிக்கின்றார், யார்? அருணகிரியார் திருப்புகழிலே வேண்டாமை என்ற ஒன்றை அடைந்து, திருப்புகழுக்குள்ளேயே முக்கியமான வரி, வேண்டாமை ஒன்றை அடைந்து உளம் மீண்டு ஆறி, அந்த சொற்கள் ஒன்னொன்னையும் கவனிக்கணும். உளம் மீண்டு, உணர்ச்சிகளிலே விழுந்திருக்கின்ற உளம் இருக்கிறது, அது மீண்டு ஆறி மறுபடியும் அதற்குள் விழாமல் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆறுதல் அடைந்து வேண்டாமை ஒன்றை விரும்பி உளம் மீண்டு ஆறி நின் சரணங்களில் விழுந்து ஆவல் கொண்டு உருகும் அன்பினை உடையேனாய், உன்னுடைய திருவடியை பற்றி கொண்டு, அறிவுக்கு துணையாக உன்னுடைய திருவடியை பற்றி கொண்டு வேண்டாமை ஒன்றை விரும்பி உளம் மீண்டு ஆறி நின் சரணங்களில் விழுந்து ஆர்வம் கொண்டு வேந்தா கடம்பு புனைந்தருள் சேர்ந்தா சரண் சரண் என்பது வீண் போம், அது ஒன்று அல என்பது அறியேனோ. அது வீண் போகவில்லை. வேண்டாமை என்கின்ற ஒரு கருத்து உள்ளத்திலே வந்த போது அது வீண் போகவில்லை என்று தெரிந்து கொண்டேன். இவ்வாறு வேண்டாமை என்பது அவருக்கு உலகியலில் ஏற்பட்டவுடன் அந்த உள்ளத்தை எடுத்து இறைவனிடத்தில் வைத்து விட்டார். அதை எடுத்து இறைவனிடத்தில் வைத்து விட்டார். அதை பாடினார் திருவசிப்ப ஆசிரியர். இந்த உலகத்துல நாம பெண்கள் மேல விருப்பம் கொண்டு அந்த பெண்கள் மேல் வைத்திருக்கிற விருப்பம் அதுக்கு ஒன்றும் அளவே கிடையாது. அதான் இயற்கை சட்டம்னு சொல்லிவிட்டேனே. மனிதனுக்கு அறிவுக்கு உணர்ச்சிக்கு இடையில போராட்டம் வருகிற போது அதான் இயற்கையாகவே அமைவதுன்னு சொல்லிவிட்டேனே. ஆகவே உலகத்துல பெண்கள் மேல் வைத்திருக்கிற விருப்பம் என்று ஒன்று இருக்கிறது. அதுல முறையான விருப்பம் என்பது தனி, முறையற்ற விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பம் உடையவர்களை பற்றி சொல்லுகிறார். பெண்கள் மேல் வைக்கின்ற விருப்பத்தை மொத்தம் எடுத்து 100,000 கூறு போடும். அதுல ஒரே ஒரு கூறு இறைவன் மேல வெயி, உனக்கு பெரிய தெய்வ உலகத்தில் தத்தையங்கு அணையார் மேல் வைத்த தயாவை, தத்தையங்கு அணையார் என்றால் பெண்கள், தத்தையங்கு அணையார் மேல் வைத்த தயாவை 100,000 கூறுட்டு அத்தை அங்கு அதில் ஒரு கூறு நின்பால் வைத்தால் அமர் உலகு அளிக்கும் நின் பொருளை. திருவசிப்பாவிலே பாடுகின்ற காலத்தில் ஆசிரியர் சொன்னார், தத்தை எங்கு அணையார் மேல் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு அத்தில் அங்கு ஒரு பங்கு
ஒரு கூறு நின்பால் வைத்தால் அவர்களுக்கு அமருலகு அளிக்கும் பெருமை. ஆகவே இப்போது வேண்டாமை என்கின்ற ஒன்று அவருக்கு தோன்றிய காலத்திலே உலகிலே வைத்திருக்கின்ற பெண்கள் மேல் இருக்கிற பற்று அப்படியே உள்ளத்திலே மாறி இறைவனுடைய முருகனுடைய இடமாக தன்னுடைய மனதை மாற்றிக் கொண்டு விட்டால் இருந்தாலும் கீர்லியே போராட்டம். என்ன சார் வேண்டாமையை பற்றி கொண்டார் என்பதற்கு எவ்வளவு மேற்கோள் கொடுத்தீர்கள், வேண்டாமையை பற்றி கொண்டு விட்டார் சொல்லிவிட்டீர்கள், இருந்தாலும் அவரால் முடியலங்கிறீங்க. அதான் உணர்ச்சியின் வேகம், அதான் உணர்ச்சியின் வேகம், மறுபடியும் மறுபடியும் இழுக்கிறது. அப்ப அவர் உட்கார்ந்து சிந்திச்சா என்னதான் வேண்டாமின்னு சொன்னாலும் உடம்பு அவருடைய வாழ்க்கை அப்படித்தானே சார். இந்த பழக்கத்தை ஈவன் தோ தன்னந்த இருக்கிறார். என்னதான் முன்னாலும் இந்த உடம்பு பழக்கத்தை விட்டதால் இழுத்து கொண்டு போகிறது, அறிவு தட்டி கேட்கிறது, ஒப்புக்கொள்ளுகிறோம். உணர்ச்சி இழுத்து கொண்டு போகிறது. என்னதான் வேண்டாமை என்கிற எண்ணம் வந்து எந்த பொருளையும் வேண்டுவதில்லை, வேண்டுவதில்லை, வேண்டுவது இல்லை. வேண்டாமை என்ற ஒன்றை நான் விரும்பி உளம் மீண்டு ஆறி நின்னுடைய பாதங்களில் நான் விழுந்து விட்டேன், ஆகவே சரண் சரண் என்று விழுந்து விட்டதால் விழுந்து அவள் கொண்டு உள்ளம் அன்பினை கடம்பு குணந்தருள் சேர்ந்தா சரண் சரண் என்று என்று நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் மறுபடியும் மறுபடியும் உடம்பு இன்பங்களை நாடிக்கொண்டு போகிற போது என்ன செய்வது? அதற்கு என்ன வழி? அங்கேதான் அவருக்கு இறைவன் அருள் புரிந்து ஒரு தத்துவத்தை கொடுத்தார். என்ன? நீ வேறு, உன் உடல் வேறு என்று கற்றுக்கொள். உன் உடம்பை உன்னிடத்தில் இருந்து பிரித்து விடு. இந்த உள்ளம் இந்த உடம்புக்கு சொந்தம் அல்ல, இந்த உள்ளம் சிவனுக்கு சொந்தம் என்று சிவஸ்வரூபமாக உன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணு. இந்த உடம்பு உன்னுடையது அல்ல என்கின்ற முடிவுக்கு வா. அந்த முடிவுக்கு நீ வந்து விட்டாய் என்று சொன்னால் உன்னுடைய உடம்பு, உடம்பில இருக்கிற புலன்கள் இந்த உணர்ச்சிகளின் வழியாக உன்னை அடித்துக் கொண்டு போகின்ற அந்த செயல் நடக்காது. ஆகவே இந்த உலகத்திலே ஜனித்த மனிதர்கள் புலன்களை கொண்டு என்ன காரியங்களை செய்வார்களோ அதில இருந்து விடுதலை பெறுத்துவதற்கு சனித்த காரியோபாதி ஒழித்து ஞான ஆச்சார சிரத்தையாகி யான் வேறு என் உடல் வேறு சகத்தில் யாவும் வேறாக நிகழ்ச்சியா மனோதீத சிவச்சுரூப மாயோகி என அருள்வாயே. மனோதீத சிவச்சுரூப மாயோகி, அதான் நம்ம குறிச்சுக்கணும். மனோ அதீத சிவச்சுரூப மாயோகி மனதிலே தான் வேறு என் உடல் வேறு என்கிற எண்ணத்தை கொண்டு வருவது என்றால் உள்ளத்திலே உலக சிந்தனைகளை விட்டுவிட்டு உடம்பின் சத்து பார்ப்போம். சொல்றாரு அப்ப தன்னை சிவச்சுரூபமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறாரே, அப்படி மாற்றிக்கொண்டேன் என்று சொல்லுகிறாரே, இது முடியுமா? இதுதான் அவருடைய வாழ்க்கையின் திருப்பத்துக்கு பரம ரகசியம் என்றால் அது என்ன என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். யாண்டிலின் உடல் என்பது எப்படி தன்னுடைய உள்ளத்திலே அவ்வாறு திருமணிகளில் என்று வீண் வைத்து விட்டதன் விளைவாக அவருக்கு என்ன கிடைத்தது? செழித்த காரியோபாதி ஒழித்து ஞான ஆசார நிலையில் நின்று, செழித்த காரியோபாதி ஒழித்து ஆசார சிரத்தையிலே நின்று ஞானத்தை பெற்று யான் வேறு என் உடல் வேறு என்கிற தன்மையை பெற்று சிவச்சுரூபமாக மாறினார். என்ன இது? ஒரு 2 இடத்துக்கு போகும். அப்ப இந்த இடம் ரொம்ப சீக்கிரம் வளரும். உள்ளத்துக்குள்ளே நாம் வழிபடும் தெய்வமாகிய முருகனை வைத்து விட்டால் உடல் வேறு நாம் வேறு என்கிற நிலை அடைந்து விடலாம். அப்போது உடல் இன்பங்களை தேடிக்கொண்டும் போதாது, உடலுக்கு வரக்கூடிய உபாதைகளையும் நாம் உணரமாட்டோம். கம்பராமாயணத்துல ராமனும் இளைய பெருமாளும் சுக்ரீவனை தேடிக்கொண்டு வருகிற போது அந்த சுக்ரீவன் ராமனையும் லட்சுமணியையும் பார்த்துட்டு பயந்து போய் படுத்துக்கிட்டான் கோயிலுக்குள்ள. அவனுக்கு அமைச்சனாக இருக்கிறவன் அனுமன். அனுமன் தான் நம்முடைய ராமபிரான இளைய பெருமாளையும் பார்க்கிறான். மலை உச்சியிலே தவமும் தர்மமும் தர்மத்தை செய்யக்கூடிய தகுதியும் இணைந்து வந்தால் எப்படியோ அப்படி இந்த 2 பேரும் வருகிறார்கள். தர்மமும் தகவும் இவர் தனம் என்னும் தகையர் என்று தெரிந்து கொண்ட அனுமன் கொஞ்சம் கொஞ்சமா ராமபிரான் பக்கத்துல போக போக அனுமன் உடம்பில் ஒரு அனுபவம் ஏற்படுவதாக கம்பன் கூறுகிறான். என்ன அனுபவம்?
அனுமனுக்கு உடம்புல கனமே இல்லாத மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. அனுமனுடைய உடம்புல கனமே இல்லாதது மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படுது. அனுமன் ஆச்சரியப்படுறான், என்ன இது, என் உடம்புல கனமே இல்லாத மாதிரி உடம்பே இல்லாத மாதிரி ஒரு ஒளிச்சி ஏற்படுகிறது, எனக்கு ஒண்ணுமே விளங்கலையே. இது வருகின்ற இந்த ராமனை தேடி பக்கத்திலே போக போக எனக்கு உடம்பே இல்லாதது போல ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறது, என்ன இது? அனுமன் சிந்திக்க தாம் வழிபடுகின்ற தெய்வமாக இனிமேல் ராமபிரானை மேற்கொள்ள போகின்ற அனுமன் ராமபிரானை சந்திக்கின்ற முதல் சந்திப்பிலே அனுமனுக்கு ஏற்படுகின்ற உணர்ச்சியை கம்மன் சொல்லுகிற போது உடம்பிலே பாரம் குறைவதாகவும் உடம்பே இல்லாதது போலவும் ஒரு உணர்ச்சி ஏற்பட்டதாக கம்மன் கூறுகிறான். அன்பனுக்கு உருகுகின்றது அன்பிற்கு ஒரு அவதி இல்லை, யாது என தேற்றேன், என்ன என்ன தெரியவில்லை, எலும்பெல்லாம் உருகியது போல உடம்பிலே கனம் இல்லாதது போல தெரிகிறது, அன்பு பெருகிக் கொண்டு வருகிறது, என்ன என்றே தெரியவில்லை என்று அனுமன் தன் உடம்பிலே ஒரு புதிய அனுபவம் பெறுவதாக சொல்லுகிறான். எப்பொழுது தான் வழிபடு தெய்வமான ராமபிரானை சந்திக்க போகின்ற காலத்தில் அனுமன் உடம்பிலே அப்படி ஒரு உணர்ச்சி ஏற்பட்டதாக, எப்படி உடம்பிலே பாரம் இல்லாதது போல ஒரு உணர்ச்சி ஏற்பட்டதாக கம்பன் கூறுகிறான். சேக்கிழார் சுவாமிகள் பெரிய புராணம் உங்களுக்கு தெரியும், அதுல கண்ணப்பரை பத்தி உங்களுக்கு தெரியும். கண்ணப்பருக்கு கண்ணப்பருங்கிற பேரு பின்னால வந்த பேர், அவருக்கு இயற்கையான பேரு திண்ணனார். அந்த திண்ணனார் என்கிறவர் வேட்டைக்கு போகிற போது நாடன் காடன் என்ற 2 பேரும் துணைக்கு வர அவர் அப்படியே அந்த திருக்காலத்தி மலையின் மேல ஏறி போகின்ற காலத்துல அந்த மலைப்படி கட்டுகளில் ஏறுகிற போது அவர் உடம்பிலே ஒரு அனுபவம் ஏற்படுவதாக அவர் கூறுகிறார். சேக்கிழார் என்கிறார். திருக்காலத்தி அப்பனுடைய சன்னதியின் பக்கத்துல போக போக திண்ணனாருக்கு என்ன உணர்ச்சி ஏற்பட்டதா, உடம்பிலே பாரம் குறைவது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது. ஆவது என் மேல் உள்ள பாரம் போவது போன்று உள்ளதென்றே, ஆவது என் மேல் உள்ள பாரம் போவது போன்று உள்ளதென்றே, நான் என்ன செய்வேன், என் உடம்பிலே பாரமே போய்விடுவது போல தோன்றுகிறது என்று திண்ணனார் திருக்காலத்தி அப்பனை சந்திக்க போகிற போது அதே உணர்ச்சியை பெற்றதாக சேக்கிழார் எழுதுகிறார். 2 இடம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அனுமன் ராமனை சந்திக்கிற போது உடம்பிலே பாரம் போவது போல உணர்ந்தான் என்றும், அதுபோலவே சேக்கிழார் சுவாமிகள் திண்ணனார் திருக்காலத்தி அப்பனை சந்திக்க போகிற போது உடம்பிலே பாரமே இல்லாதது போலவும் ஒரு உணர்வு ஏற்பட்டதாக கூறுகிறார். இது என்ன? வழிபடுகின்ற தெய்வத்தின் பக்கத்துல போனா உடம்புல பாரம் எல்லாம் குறைஞ்சு போடுமா, உடம்புல வலி எல்லாம் தெரியாம போடுமா, உடம்பே இல்லாத மாதிரி உணர்ச்சி ஏற்பட்டுருமா? அப்ப தெய்வத்து பக்கத்துல போற போது அப்படியே உடம்புல பாரம் எல்லாம் குறைஞ்சு போன மாதிரி தெரியும்னா ஒரு சினிமா நடிகை கூட கோயில விட மாட்டாங்களே, அவங்க பிரச்சனையே உடம்ப குறைக்கிறது தானே. எங்கெங்க பியூட்டி சென்டர் இருக்குன்னு தேடி ஸ்லிம் பாடின்னு போய் என்னென்னமோ பண்ணி பேசாம கோயிலுக்கு போனோம்னா உடம்பில இருக்கிற பாரம் குறைவது போல இருக்கிறதுன்னு 140 கிலோ இருக்கிற அம்மா எல்லாம் அப்படி போற போது 40 கிலோவுக்கு வந்துடுறாங்க. என்ன இது? எதை சொல்ல வந்தது? வழிபடுகின்ற தெய்வத்திலே போகிற போது உடம்பில இருக்கிற பாரம் குறைவது போல இருக்கும், உடம்பே இல்லாதது போல தோன்றும் என்றால் உடம்பில் வரக்கூடிய உபாதிகளும் தெரியாது, உடம்பினால் தேடப்படுகின்ற இன்பங்களும் தெரியாது என்றால் அது என்ன? இதைத்தான் நம்முடைய சமய உலகம் சொல்லுகிறது, ஜீவகரணம் சிவகரணமாக மாறுதல். ஜீவகரணம் சிவகரணமாக மாறுதல். இப்ப என்னுடைய உடம்புல எனக்கு சிந்தனை இருந்து என் மனசுல என்னுடைய உடம்பை பத்தியே எண்ணி இருக்கிற வரைக்கும் என்னுடைய கை கால் கண் காது மூக்கு என்கிற கரணங்கள்ல உறுப்புகள் இவையெல்லாம் ஜீவகரணங்கள், என்னுடைய ஜீவனுக்கு தேவையான கரணங்கள் ஜீவகரணங்கள். அப்ப அதன் ஜீவகரணங்களா இருக்கிற வரைக்கும் உடம்புல வலி தெரியும், பலு தெரியும், கணம் தெரியும். காலைல எழுந்து உட்காந்து சம்சாரத்துக்கிட்ட அவ அங்கேருந்து வந்து, ஏங்க நேற்று வலது பக்கம் பளிச்சுங்கிறீங்க, இப்ப எப்படிங்க இருக்கு? தேவலாம் இடது பக்கம் பளிச்சு எங்க நேற்று கழுத்து என்னமோ நிறுத்த முடியலன்னீங்களா, இப்ப எப்படிங்க? தேவலாம் ஆனா குனிய முடியல. ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க, இங்க வலிக்குது அங்க வலிக்குது, இங்க வலிக்குது அங்க வலிக்குது. என்னுடைய மனதுக்குள்ள நான் என்னுடைய உடம்பை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே கை கால் மூக்கு கண்ணு செவி என்கிற இந்த உறுப்புகள் கரணங்கள் என் ஜீவனுக்கு உள்ள கரணங்களாக இருப்பதால் இவை ஜீவ கரணங்கள். அது வரைக்கும் வலி தெரியும், பலு தெரியும், கணம் தெரியும்.
என் மனதிலே என்னுடைய உடம்பை பற்றி எண்ணாமல் இறைவனை பற்றி எண்ண ஆரம்பித்து விட்டால் இந்த ஜீவகரணங்கள் இறைவனுக்கு உரியதாக மாறிவிடுவதால் அவை சிவகரணங்களாக மாறிவிடும். அப்போது வலி தெரியாது, பலு தெரியாது, கணம் தெரியாது. உண்மைதானா? எதை பக்தி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறீர்களா? உண்மைதானா? மனதுக்குள்ளே உடம்பை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிற வரைக்கும் பாரம் தெரியும், பலு தெரியும், வலி தெரியும், கணம் தெரியும். உடம்புக்குள்ளே இறைவனை எண்ணிவிட்டால் இது சிவகரணமாக மாறிவிடுவதால் வலி தெரியாது, பலு தெரியாது, கணம் தெரியாது, உடம்பு இருப்பது தெரியாது, யான் வேறு என் உடல் வேறு என்கிற எண்ணம் ஏற்பட்டுவிடும் என்று சொல்லுகின்றீர்களே, எப்படி? சின்ன உதாரணம் பார்ப்போம். எங்க ஊர்ல ஒரு சங்கீத ரசிகர் துரதிருஷ்டவசமா அவருக்கு வயிற்று வலி. அவருக்கு மதுரமணியர் பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் நாததன மணிசம் பாட்டுன்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு பெரிய பரம ரசிகர். ஆனா அவருக்கு துரதிருஷ்டவசமா வயிற்று வலி. அவர் ஊட்டு தண்ணியில் அப்படி வயிற்ற பிடிச்சுக்கிட்டு ஐயோ 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 ஊரையே கூட்டுற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. ஐயோ அந்த நேரம் பார்த்து ரேடியோவில் நாததன மனுஷன் பாட்டு வைக்கிறான். வயிற்று பிடிச்சுக்கிட்டு ஐயோ ஐயோடு கத்துக்கிட்டே இருந்தவரு அந்த மதுரை மணியர் பாட்டை ரேடியோவில் கேட்க ஆரம்பிச்ச உடனே வயிற்று பிடிச்சபடி சாபாஷ், பேஷ், ஓஹோ, அப்படி அப்படி ஆஹா பாட்டு நின்று போச்சு. மறுபடி வயிற்று பிடிச்சிட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறாரு. பாட்டு கேட்ட 3 நிமிஷமும் அவருக்கு வயிறு வலி இருந்தது உண்மைதானே? ஏன் தெரியல. 3 நிமிஷம் மனசை தூக்கி மதுரை மணியர் பாட்டுல வச்சால் வயிற்று வலி தெரியல. மறுபடியும் மனசை தூக்கி உடம்புல வச்சால் வயிற்று வலி தெரியுது. 3 நிமிஷம் மதுரை மணியர் பாட்டுல வச்சாலே உடம்புல இருக்கிற உபாதை தெரியாது என்றால் முருகன் மேல் வைத்து விட்டால் உடம்புல எந்த உபாதையும் தெரியாது என்பதைத்தான் யான் வேறு என் உடல் வேறு சிவச்சுரூபமாயோகியன் அருள்வாயே இவ்வாறு கற்றுக்கொண்டிருந்ததையாக யான் வேறு என் உடல் வேறு என்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைத்து விட்டதால் இனிமேல் பழையபடி அந்த உணர்ச்சி குழியிலே செல்லாமல் அறிவுபூர்வமாக அவரை முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டு அவர் அனுபவத்தை திரட்டி திருப்புகழ் என்று எழுதி மற்றவர்கள் அந்த அனுபவத்தின் பக்கம் செல்லாமலே நேர்முகமாக திருப்புகழ் கூடுகிற ஞானத்துக்கு போய்விட வேண்டும் என்று அவரை ஆட்கொண்டான். அதை அவர் சொல்லுகிறார். இந்த நிலை எனக்கு நீ தந்த பிறகு முருகா ஆனாத ஞான புத்தியை கொடுத்ததும், அது வரைக்கும் ஞான புத்தி இல்லையே, எனக்கு நல்ல ஞான புத்தியை கொடுத்தாய். யான் வேறு என் உடல் வேறு செழித்த காரியோபாதி ஒழித்து இந்த உலகத்திலே ஆச்சார சிரத்தையாகி ஞானமாக இருக்க வேண்டும் என்று யான் வேறு என் உடல் வேறு என்று நான் பழக்கப்படுத்தி கொண்டு விட்ட பிறகு ஆனாத ஞான புத்தியை கொடுத்ததும், அது மட்டுமா அருணகிரியாருடைய அனுபவத்தை எல்லாம் திரட்டி மற்றவெல்லாம் அந்த பக்கம் போகாமலே. சில பேர் என்ன சொல்லுவான், திருப்புகழ் படிச்சு விட்டியாப்பா, அவர் சிற்றின்பத்துல மூழ்கி எழுந்து ஞானம் பெற்று பாடி இருக்கிறார், அந்த ஞானத்தை படின்னு சொன்னா ரொம்ப பேர் கேட்கறானா, நானும் அருணகிரிநாதன் மாதிரியே போய் அப்புறம் கரையேறேன். நீ எங்க கரையேறுவேன்? இறைவன் ஒருத்தருக்கு அருணம் புரிஞ்சிருக்கான். சாலையில போற போது ஒரு குழி ஒண்ணு எவனோ ஒருத்தன் தடிக்க விழுந்து விட்டான், குழியில விழுந்த மாதிரியே உழுந்து அப்புறம் எழுந்திருப்பேன்னா அவனுக்கு வலிமை இருந்தது, சக்தி இருந்தது, எழுந்திருந்தான். நாம் எழுந்திருப்போன்னு என்ன நிச்சயம்? உழுவோம். எழுந்திருப்போன்னு என்ன நிச்சயம்? அதனால என்ன செய்தார்? அவருக்கு திருப்புகழை பாடக்கூடிய ஆற்றல் இறைவன் கொடுத்தார். ஆராயும் நூல்களில் கருத்து அளித்ததும், ஆனாத ஞான புத்தியை கொடுத்ததும், ஆராயும் நூல்களில் கருத்து அளித்ததும். ஆராயும் நூல்களில் கருத்து அளித்ததும் என்கிற இந்த வரிக்கு நான் விளக்கம் கொடுக்கணும்னா, தமிழில் எந்த புலவரும் சொல்லாத ஒரு கருத்தை சொன்னவர் அருணகிரியார். ஒரு சின்ன உதாரணத்தை கொடுக்கிறேன், அவருக்கு எப்படி இந்த ஞானம் எல்லாம் கிடைச்சதுன்னு. நம்ம சமய மரபின்படி நமக்கு வாழ்க்கையில ஏதாவது பெருமை வரணும்னா அதுக்கு நாமும் நம்முடைய முன்னோர்களும் ஏதாவது கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஒருத்தனுக்காவது சோறு போட்டிருக்கணும். அருணகிரியார் சொல்ற மாதிரி அடிச்சு வருத்தப்படாது. வாசல்ல வந்து நின்னு அமணி இன்னொன்னு பையா
நமக்குள்ள அவனுக்கு போடக்கூடாதுங்கிற எண்ணம் இல்ல. நாம ஒருத்த கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கோம், நம்மளை கூப்பிட்டாங்க பாத்தியா, டைரக்டா அம்மனின்னு உள்ள எல்லாம் கான்டாக்ட் பண்றான். அவதான் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான்னா இவனும் மதிக்க மாட்டேங்கிறான். என்ன வேற வந்து அவனை விசாரிச்சு வரட்டு வர்றான். யாரு செலவா? ரெண்டு நாளா பட்னியா? வயிற்று முடிச்சு இருக்குதா? என்ன குடும்பமே பட்னியா? அடுத்த ஓடு பாரு. முன்னாடியே சொல்லக்கூடாதா? பெருமிடியன் ஒரு தவசி அமுது படை எனும் அளவில் மேலை வீடுகள் கிளை வீடுகள். பெருமிடியன் ஒரு தவசி அமுது படை எனும் அளவில் இவ்வளவு விசாரிச்சு விட்டு பக்கத்து வீட்டுக்கு போங்கிறான். மேலை வீடுகள் கிளை வீடு. ஏதாவது தவத்தை பண்ணிருக்கணும். அந்த தவம்னா ஒன்னும் பெரிய சோறு போடுறது ஒரு பெரிய சாதாரண காரியம். தவம்னு சொன்னா அப்படியே கங்கையிலயோ அல்லது இங்கேருந்து இமாலயோ ரிஷிகேசத்துக்கோ போய் அப்படியே அக்னியை மூட்டி அல்லது ஒத்த காலில் அப்படியே ஊசியை ஊன்றி நின்றுக்கணும். அந்த தவம் எல்லாம் நமக்கு தேவையில்லை. எளிமையான தவம், காசி செலவில்லாத தவம், போற போக்கில் செய்யற தவம், அதை பத்தி திருமூலர் சொன்னார். இப்படி போறியா, எங்கேயாவது புறம்போக்குல சாதாரண ஒரு வில்வ மரத்தை பாக்குறியா, அப்படி கையை தூக்கி இந்த வில்வ மரத்து இலைய சருன்னு உருவு, ஒரு குழாயில கழுவு, எங்கேயாவது ஒரு சிவன் கோயில் இருந்தா கொண்டு போய் கொடுத்து அர்ச்சனைக்கு சேர்த்துங்க சுவாமின்னு சொல்லி விடு. நீ பெரிய தவம் பண்ணி விட்டேன்னு இறைவன் எழுதிக்குவான். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. ஆமா சார், ரோட்ல போற போது கையை தூக்கி இலைய பறிச்சு குழாய தேடி கழுவி கோயிலை தேடி கொண்டு போய் கொடுத்து இதெல்லாம் நம்மளால ஒண்ணும் ஆகாது சார். வேணாம். போகும்போது கொஞ்சம் கீழே குனிவியா? குனிவேன் சார். எங்கேயாவது நிறைய புல்லு முளைச்சிருக்கான்னு பாரு, அந்த புல்லெல்லாம் கையால அப்படியே பிடுங்கு, மண்ணை ஒரு தட்டு தட்டு, யாரு விட்டு பசுமாடு இருந்தாலும் அதை வாயில கொடுத்துட்டு போடு. நீ பெரிய தவம் பண்ணி விட்டேன்னு இறைவன் எழுதிக்குவான். யாவருக்கு பசுவிற்கு ஒரு வாய் உரை. ஆமா சார், போற போது குடிக்கிறதான், புல்ல புடுங்கறதா, மண்ணை தட்டுறதா, அது எவன் விட்டு பசுமாடோ அது வாயில கொண்டு கொடுக்கறதா, இதெல்லாம் நம்மளால ஒண்ணும் ஆகாது சார். வேணாம். திம்பியா? அது செய்வேன் சார். இலையில உட்காந்து சோத்தை போட்டு சாம்பாரை ஊற்றின உடனே ஒரு புடி உருட்டி வீட்டில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு வாசல்ல கொண்டு போட்டுன்னு சொல்லு. அது யாரு சாப்பிட்றான்னு நீ கவனிக்காத. நீ பெரிய தவம் பண்ணி விட்டேன்னு இறைவன் எழுதிக்குவான். யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்படி. ஆமா சார், நானே வெளியே விட்டு எப்ப சோறு கிடைக்கும்னு கவான்னு வீட்டுக்கு வரேன். இலையில சோத்தை போடுறதா, எடுக்கிறதா, உருட்டுறதா, கூப்பிடுறதா, வாசல்ல போடுங்கிறதா, இதெல்லாம் நம்மளால ஒண்ணும் முடியாது சார். தப்பா என்ன சத்தம் போடாம இருறா. நீ பெரிய தவம் பண்ணி விட்டேன்னு இறைவன் எழுதிக்க வேண்டாம். யாவருக்குமாம் பிறர்க்கு இம்முறைதானே. அந்த மாதிரி ஏதாவது ஒரு தவம் பண்ணி இருந்தாதான் வாழ்க்கையில பெருமை வரும். நாமே கூட நமக்கு வாழ்க்கையில ஒரு ப்ரமோஷன் வந்துடுது. நண்பர்கள் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார்னு சொல்றாங்க. நாம என்ன செய்யறோம்? நம்மால ஆனது என்ன சார்? ஏதோ பெரியவங்க செஞ்ச புண்ணியம் நமக்கு தெரியும். நாம ஒண்ணும் செய்யல, ஏதோ பெரியவங்க செய்யும். அப்ப எந்த காரியத்தை செய்யணும்னாலும் தவத்தை பண்ணிருக்கணும் அல்லவா? அதனால நம்ம நாட்டுல நம்ம இலக்கியத்துல யாரை பற்றி பேசுவதா இருந்தாலும் முன்னர் தவம் செய்ததால் அவர்களுக்கு பெருமை வந்தது என்று சொல்வது வழக்கம். கண்ணப்பன் பிறப்பதற்கு காரணம் அர்ஜுனன் தவமாக இருந்து தவம் செய்ததால் அவன் கண்ணப்பனாக பிறந்தான். திருநாவுக்கரசர் என்பவர் மண்ணுலகத்தில் வந்ததற்கு காரணம் முன்னர் பிறவியில் வாகீசராக இருந்து முன்னர் முனியாகி முயன்றதனால் அவர் திருநாவுக்கரசராக வந்தார் என்று எல்லோருக்கும் வரலாறு சொல்லப்படுகிறது. ஆனால் திருஞான சம்பந்தர் இளமையான காலத்திலே ஞானப்பால் உண்டு தேவாரம் பாடினாரே, அந்த ஞான சம்பந்தரை அவர் தந்தையார் குளத்துக்கு அழைத்துக் கொண்டு போகிற போது அவர் அழத் தொடங்கினார் என்பதை சொல்ல வருகின்ற காலத்திலே சேக்கிழார் பெரிய புராணத்திலே முன் உணர்வு மூல அழத் தொடங்கினார் என்று சொன்னார். முன் உணர்வு மூல அழத் தொடங்கினார். போன பிறவியில் அவர் செய்திருக்கிற உணர்வினாலே அது தூண்டிவிட அழத் தொடங்கினார். அப்ப திருஞான சம்பந்தர் முற்பிறவியில் யாராக இருந்தார்? திருநாவுக்கரசருக்கு வாகீசர்னு சொல்லிவிட்டோம், கண்ணப்பனுக்கு அர்ஜுனன் சொல்லிவிட்டோம். ஞானசம்பந்தருக்கு யாரு? சேக்கிழார் சொல்றாரு முன் உணர்வு மூல அழத் தொடங்கினார். சேக்கிழார் சொல்லுகிற போது யாருன்னு காட்சி ஆகணுமே. முன் உணர்வு மூலன்னு சொல்லுகிற போது முன் உணர்வு அவரை தூண்டிவிட்டு அதனால் எழுதார் என்று சொன்னால் அவர் முற்பிறவியில் யார்? ஏதாவது கதை உண்டா? யாரா சொல்லியிருக்கிறார்களா? அருணகிரியார் தான் சொன்னார். யாரு? சூழ
சூரசம்ஹாரம் முடித்துவிட்டு திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சிவனை பூஜை செய்தாரே, அந்த பூஜா பலன் காரணமாக அவர் ஞான சம்பந்தராக வந்தார் என்று அருணகிரியார் மட்டும்தான் குறிப்பிட்டார். நுகர்வித்தாகும் என உமை மொழியிற் பொடி பாலை உண்டிடு நுவல் மைப்புல பாலன் என்றிடும் இளையோனே. உமையம்மை கொண்டு வந்து பொற்கிண்ணத்தில் அப்படி பாலை கொடுத்தாராம், இதை சாப்பிடு, நுகர், உனக்கு ஞானம் வரும். வித்தாகும் எனை உமை மொழியிற் பொழி பாலை உண்டிடு நுவல் மைப்புல பாலன் என்றிடும் இளையோனே. இந்த கருத்து அவருக்கு எப்படி தோன்றியது? முருகன் கொடுத்தான். அதனால ஆனாத ஞான புத்தியை கொடுத்தையும் ஆராயும் நூல்களில் கருத்து அளித்ததும். இந்த ரெண்டு மட்டும் செய்யவில்லை, மறுபடியும் திருப்பி அந்த உணர்ச்சி குடியில தள்ளல. ஆதேச வாழ்வினில் பிரமித்து இழைத்து உயிர் அழியானே. அது மட்டுமா, ஆசை என்கிற கடல் பக்கமே மறுபடியும் என்ன செலுத்தாமல் செய்தாயே முருகா. ஆசாபயோதவியை கடக்க விட்டதும். அது மட்டுமா, பாசாம கோசரத்தை இருத்தி வித்ததும். பாசாம கோசரம்னு அனுபூதி, பேச்சு ஒடுங்கின நிலை. பாசாம கோசரம்னா பேச்சு ஒடுங்குவது. பேச்சு எப்போ ஒடுங்கோ? உலகத்தில் இருக்கிற வேண்டாமை என்கிற எண்ணம் வந்து பற்றுகளை விட்டால் தான் அனுபூதி கிடைக்கும். ஆசா நிகழும் துகளாகின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. வேண்டாமை என்கிற உணர்வு வந்து விட்டது அல்லவா? ஆகவே பாசாம கோசரத்தை இருத்தி வித்ததும். அது மட்டுமா, இது என்பதை ஒரே வரியில சொல்லிவிட்டார். யானாக நாம யானாக நாம அற்புத திருப்புகள் தேடூரே ஓதி எத்திசை புரட்சியும் ஏடேவு ராஜதத்தினை பணித்ததும். நான் கடிதம் எழுத அரசர்கள் எல்லாம் என் கடிதத்துக்கு பெருமை தந்து என்னை போற்றினார்கள். அசடன் அறிவிலி இடிகுணன் இவன் என வீணாக போயிருக்க வேண்டிய என்னை ஏடேவு ராஜதத்தினை பணித்ததும், அரசர்கள் என்னை போற்றக்கூடிய வழியிலே என்னை பெருமைப்படுத்ததும். அதோடு மட்டுமல்ல முருகா, மறுபடியும் இந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்றிலேயும் என்னை தள்ளாமல், இன்னும் வேறு வேறு பிறப்பு என்கின்ற குடியிலே என்னை தள்ளாமல் என்றும் எனக்கு பாதுகாப்பாக நின்றாயே. ஏறாத மாமலத்திரைய குணத்திரைய நானாவித பொற்புத பிறப்பு அற ஏது ஏமமா எனக்கு அருள் செய்ததும் வருவேனும். ஆகவே வேண்டாமை என்பதை எனக்கு கொடுத்து இந்த ஞானம் என்கிற தேர்ப்புகளை பாடக்கூடிய பெருமையை கொடுத்தாய் என்று உலகத்திலே அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் இடையில் போராட்டம் படக்கூடிய இளமை காலத்தில் சிற்றின்பத்திலே மூழ்கி அதிலே இருந்து கரையேற முடியாமல் எனக்கு ஒரு பொருள் நீ அருள வேண்டும் என்று வேண்டி அந்த பொருள் வேண்டாமை என்பதை தெரிந்து கொண்டு வேண்டாமை என்கின்ற ஒன்றை அடைந்த பிறகும் உடம்பு மறுபடியும் உணர்ச்சிகளின் பின்னாலே போகாமல் இருக்க யான் வேறு என் உடல் வேறு என்று எண்ணக்கூடிய காரியோபாதிகளை ஒழித்து அதனுடைய வழிவாக முருகனை இதற்குள்ளே நிறுத்தி சிவஸ்வரூபமாக மாறியதன் வழிவாக ஆனாத ஞான புத்தியை பெற்று திருப்புகழை நமக்கு தந்தவர் அருணகிரியார் என்கின்ற அளவிலே அவர் கருத்தை சொல்லி இந்த வைபவம் மிக மிக சிறப்பாக நடைபெற இந்த விழாவை தொடங்கி வைக்கிறேன் என்று கூறி நிறைவு செய்து கொள்ளுகிறேன்.